என்னோட பேக்கிங் ஜேர்னியில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக ஒருத்தவங்கக்கிட்ட ஏமாந்துருக்கேன். ஒரு நியூ கஸ்டமர் தான் கருங்கல்ல இருந்து கேக் வேணும் அப்படின்னு 31 அன்னைக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, டெலிவரி பண்ணணுமான்னு கேட்டப்போ இல்லை வேண்டாம், நாங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங் 10 o'clock சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன். மார்னிங் 10 o'clock காணாதனால நான் திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லை, நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு. அந்த டைம் தான் கேட்குறாங்க, டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு. அந்தந்த டைமுக்கு சொல்லும்போது நம்மளால் உடனே டெலிவரி பண்ண முடியாது. ஸோ நான் மத்தியானம் தாரேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு 12 o'clock வேணும். சரி, ஓகே, நானே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 12 o'clock நான் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே வந்து கேக்கை கொடுத்து அனுப்பிட்டு முஞ்சரை வர போனதுக்கு அப்புறமா அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் அந்த கேக்கை திருப்பி அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருங்க, நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு. ரிட்டன் அந்த கேக்கை வந்து என் கையில் வந்து கொண்டு வந்து தந்தாங்க. நான் திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் போடுறேன், கேக் ரிட்டன் வந்துச்சுன்னு. ஆமாக்கா, நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நைட்டு ஆகுது, டைம் போயிட்டே இருக்குது. நம்ம கால் பண்ணால் காலும் பிக் பண்ண மாட்டாங்க, மெசேஜ் போட்டால் மெசேஜ் வந்து பார்க்குறாங்க. சரி, ஓகே, மார்னிங் ஆச்சும் கால் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க கால் அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, இன்னும் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நார்மலாக விட்டுட்டேன். ஆனால் யாருமே வந்து ஹோம் பேக்கர்ஸை போய் ஏமாற்றவே செய்யாதீங்க. ஏன்னா கடையில் நீங்கள் போய் வாங்குறது வேறு. ஏன்னா கடையில் வந்து நிறைய நாட்களாக வந்து கேக்கை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா தான் நீங்கள் போய் வாங்க போகிறீங்க. நீங்கள் வாங்காட்டி கூட வேறு ஆட்கள் இருக்காங்க வாங்குறதுக்கு. பட் ஹோம் பேக்கர்ஸ்ட்டு அப்படி கிடையாது. நீங்கள் சொல்கிற அதே மாடலுக்கு பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் சொல்கிற ஃப்ளேவர்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோம். அப்போது நீங்கள் வந்து ஏமாற்றும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறத வந்து யாருமே வாங்க போகிறது கிடையாது. இன்னொரு கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ, அவங்களுக்கு என்ன மாடல் தேவையோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ யாருமே வந்து ஹோம் பேக்கர்ஸை வந்து ஏமாற்றாதீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறத ஃபன்னாக எடுக்கவே எடுக்காதீங்க. டிசம்பர் 31 மார்னிங் 5:45 நான் வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீஸ் கேக்கு சர்ச்சில் கொடுக்க வேண்டியது இருந்தது. கரெக்டாக 10:30 to 11 கேட்டிருந்தேன். நினச்சி பாருங்கள், என்கிட்ட ஒரு ஓவனும் ஒரு பீட்டரும் தான் இருக்குது. இதை வச்சு தான் நான் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஓட்டியிருக்கேன். மார்னிங்லேருந்து கரெக்டாக நைட்டு 11 தான் எனக்கு பேக்கிங்கே முடிஞ்சுது. அதுக்கப்புறமா பீஸ் போட்டு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சர்ச்சில் ப்ரேயர் முடிஞ்சு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது 2 o'clock. அதுக்கப்புறமா நின்று இவங்களுக்காண்டி நான் கேக் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த தூக்கத்தையும் விட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு பாருங்கள். நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன், ரிஸ்க் எடுக்கிற யாரோட லைஃப்லையும் இப்போ இப்படி விளையாடாதீங்க. அது மாதிரி இப்போ புதுசாக கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க வந்து ஏமாத்துறீங்க. எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா, ஒரு பிக்சரை தந்து இது எனக்கு இந்த டேட்டுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி ரேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணி இல்லை வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில பேர் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னு நம்மக்கிட்டேருந்து ரேட்டை மட்டும் வாங்கிடுவாங்க. ரேட்டை வாங்கிட்டு அவங்க பண்ணி கொடுக்குறது அதே ரேட்டுக்கு. இப்போது நான் வந்து அதுக்கப்புறமா சர்ச் பண்ணி தான் எனக்கே தெரியும் இவங்க எல்லாமே நியூ ஹோம் பேக்கர்ஸ் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன ரெசிபி போடுறீங்களோ அதோட ரேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அல்லாமல் என்னோட ரேட்டை வச்சுட்டு உங்களுக்கு ஒன்றே லாஸ் ஆகும், இல்லைன்னா உங்கள் கஸ்டமர்ஸுக்கு தான் லாஸ். இந்த நியூ இயர்லையாச்சும் அடுத்தவங்களை இப்படி ஏமாத்துறதை விட்டுட்டு உங்கள் லைஃப்பை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.